அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் திரு ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை 22ஆம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம். பாடல்: அங்கண் மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்துநின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார்போல் வந்து தலைப்பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்களி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இதன் விளக்கம் என்னவென்றால், குழந்தைகளே, மார்கழி மாதத்தின் இன்னொரு அமைதியான காலை காற்று மெதுவாக வீசுகிறது. மரங்கள் சலசலக்கின்றன. அந்த அமைதிக்குள் ஆண்டாள் நமக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடம் சொல்ல வருகிறாள். ஒரு நாள் இந்த பெரிய உலகத்தை ஆளும் அரசர்கள் எல்லோரும் மிகவும் அகங்காரத்தோடு இருந்தார்கள். நாம் தான் சக்திவான்கள், நமக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைத்தார்கள். ஆனால் அந்த பெருமையை கூட ஒரே நிமிடத்தில் அழிக்கக்கூடியவன் நம்ம கண்ணன். கண்ணன் யாரை பார்த்தாலும் அவர்களின் மனசைதான் பார்க்கிறான். நல்ல மனசு இருந்தா அவன் அருகில் நிற்பான். அகந்தை இருந்தா அதை மெதுவாக உடைத்து விடுவான். அதனால்தான் பெரியவர்களே கண்ணனுக்கு முன் பணிவாக நிற்கிறார்கள். கோபிகைகள் மிக எளிமையோடு சொல்றாங்க, கண்ணா, எங்களுக்கு பெருமை வேண்டாம், அதிக செல்வம் வேண்டாம், பொறாமை வேண்டாம், எப்போதும் நல்ல மனசோடு வாழ அருள் கொடு, அது போதும். குழந்தைகளே, இந்த பாசுரம் ஒரு அழகான உண்மையை சொல்கின்றன. உடை அழகில்லை, பதவி அழகில்லை, பணம் அழகில்லை, பணிவான மனசுதான் உண்மையான அழகு. அதைதான் கண்ணன் விரும்புகிறான். இந்த கதையின் மூலம் ஆண்டாள் நமக்கு சொல்லும் செய்தி: அகந்தை வந்தால் வீழ்ச்சி வரும், பணிவு இருந்தால் அருள் கிடைக்கும், நல்ல மனசே பெரிய செல்வம். நமது கண்ணன் பணிவை நேசிப்பவன். இதுவே இந்த திருப்பாவை பாசுரம் 22 நமக்கு சொல்லும் அழகான செய்தியாகும். வாழ்வில் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம், பொறுப்புடன் இருப்போம். மேலும் இது போன்ற அனைத்து பாசுரத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.